இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவிலிருந்து இலங்கை வந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். கல்முனையில் விரட்டியடிக்கப்பட்ட சுமந்திரன் மற்றும் சாணக்கியன். மியான்மர் சைபர் குற்ற முகாம்களில் இருந்து 13 இலங்கையர்கள் மீட்பு. டெல்லி புகையிரத கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழப்பு. நடந்தது என்ன? யாழில் பெரும் சோகம். பெண் அரசு அதிகாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியான பெண் ஒருவர் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெலிகம ஹோட்டல் ஒன்றில் வைத்து ஸ்பெயினைச் சேர்ந்த குறித்த பெண்ணை தகாத முறைக்கு உட்படுத்திய மற்றொரு வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 38 வயதுடைய நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 வயதான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இலங்கை வந்து வெலிகமவின் பெலைன பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார். அதே ஹோட்டலில் தங்கியிருந்த நோர்வே நாட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் தன்னை தனது அறைக்கு அழைத்து சென்று தகாத முறைக்கு உட்படுத்தியதாக இளம்பெண் வெலிகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் நடந்தபோது சுற்றுலா பயணியான பெண் மது அருந்தியிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் சந்தேக நபரான நோர்வே நாட்டவரை வெலிகம போலீசார் கைது செய்து மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று கல்முனை பெரிய நீலாவணையில் பொதுமக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மதுபான சாலைக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் திடீரென வந்து கலந்து கொள்ள முற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களின் எதிர்ப்பினால் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கல்முனை தொகுதியின் தமிழரசு கட்சி செயலாளர் உள்ளிட்ட ஆதரவாளர்களே சுமந்திரன் சாணக்கியன் உள்ளிட்டோரை வெளியேறுமாறு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன்போது வெளியேற்றப்பட்ட சுமந்திரன் சாணக்கியன் உள்ளிட்ட குழுவினரை நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பாதுகாப்புடன் அழைத்து சென்றுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இன்றைய தினமும் போராட்டம் இடம்பெற்ற போது சுமந்திரன் சாணக்கியன் உள்ளிட்ட குழுவினர் குறித்த இடத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரும்பிச் சென்றுள்ளதுடன் பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சுமந்திரன் உறுதியளித்துள்ளார். மியான்மரில் உள்ள சைபர் குற்ற முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 17 இலங்கையர்களில் மொத்தம் 13 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட நபர்களில் 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட 11 இளைஞர்கள் மற்றும் 2 இளம்பெண்கள் உள்ளடங்குகின்றனர். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தாய்லாந்து எல்லையிலிருந்து பாங்காங்கில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது. வரும் நாட்களில் அவர்கள் இலங்கைக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் 4 இலங்கையர்கள் மியான்மரில் உள்ள தனித்தனி சைபர் குற்ற முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விரைவில் விடுவிப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் மற்றும் மியான்மரின் துணை பிரதமருடனான கலந்துரையாடலின் போது இந்த சைபர் குற்ற நடவடிக்கைகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கு உதவுமாறு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் சமீபத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த ராஜதந்திர முயற்சிகளின் விளைவாகவே 13 நபர்கள் தற்போது இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதுடெல்லி ரயில் நிலையத்தில் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 11 பெண்கள் மற்றும் 4 குழந்தைகளும் அடங்குவதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா செல்வதற்காக ஒரே நேரத்தில் அதிக அளவில் பயணிகள் கூடியதால் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு பிரிவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சுமார் 1500 முன்பதிவு செய்யப்படாத ரயில் டிக்கெட்டுகள் விற்பனையானதும் ஸ்வதந்திரதா சேனானி எக்ஸ்பிரஸ் மற்றும் புவனேஸ்வர் ராஜ்தானி ஆகிய ரயில்கள் தாமதமாக வந்ததும் இச்சம்பவத்திற்கு காரணம் என ரயில்வே துணை போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகு புதுடெல்லி ரயில் நிலையத்தில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் நெரிசலை தவிர்க்க சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்திற்கு இந்திய பிரதமர் மோடி, அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், டெல்லி துணைநிலை ஆளுநர் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் தீயில் எரிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷன் நேர்மையாக துடிப்புடன் மிகச்சிறந்த சேவைகளை சாவகச்சேரி பகுதி மக்களுக்கு வழங்கி வந்தவர் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர்.